கர்த்தருக்கு மிகவும் பிரியமான தேவ ஜனங்களே, இந்த ஞாயிறு விருந்திற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். வெகு நாட்களாக எனக்கு ஒரே ஒரு நற்செய்தி கிடைக்காதா என்று ஏக்கத்தோடு காத்திருக்கும் ஆத்துமாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு தரும் நற்செய்தி நீதிமொழிகள் 25:25. தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். அதிக தூரம் வெயில் காலத்துல வெயில்ல போயிட்டு வரும்போது அதிக களைப்பு ஏற்படும். வீட்டுக்கு வந்த உடனே நம்ம கேட்கறது ஃப்ரிட்ஜ்ல இருந்து கூலா ஒரு தண்ணி தரியா என்ற வார்த்தை தான். ஆமாங்க, நம்ம டயர்டா இருக்கும் போது குளிர்ச்சியான ஒரு தண்ணீர் நம்ம எப்படி தாகத்தை தணித்து நமக்கு திருப்தி அளிக்குதோ, ஏற்ற நேரத்துல தேவன் அனுப்பும் செய்திகளும் அப்படியாக நம் இருதயத்திற்கு குளிர்ச்சியை தருங்க. காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும்னு வேதம் சொல்லுகிறது. ஒரு நற்செய்திக்காக அநேக நாட்களாக காத்திருக்கும் ஆத்மாவே, அந்த நற்செய்தியை இன்று கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். இங்கு 5 வகையான நற்செய்தி பார்க்கலாங்க. சிறப்பான நற்செய்தி, திருப்தி அளிக்கும் நற்செய்தி, உயிர்ப்பிக்கும் நற்செய்தி, சுகமளிக்கும் நற்செய்தி. அதே போல நாமும் செய்ய வேண்டிய ஒரு நற்செய்தியின் காரியம் இருக்குங்க, அதை குறித்தும் பார்க்கலாங்க. 2 ராஜாக்கள் 7:9. பசிங்க, எதை தாங்கினாலும் பசிய மட்டும் யாராலையுமே தாங்க முடியாது. நாடு முழுவதும் பஞ்சம், பசி, பட்டினி. ஊரை சுற்றிலும் சத்துருக்கள் வேலியடைத்து பாளையம் இறங்கி அரஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. குழந்தைகளை கொன்று சாப்பிடும் நிலை, ஒரு கழுதத்தில கூட கிடைக்காத ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்துல, நம்பிக்கையற்ற நேரத்துல ஒரு தீர்க்கதரிசியின் மூலம் நற்செய்தி வருகிறது. நாளைக்கு நேரம் உங்க வீட்டு வாசல்ல அவ்வளோ சீப்பான உணவு கிடைக்கும்னு சொல்லி அந்த நற்செய்தி வந்ததா? ஆமாங்க, வந்தது. நம்ம தொடர்றதுக்கு தீட்டுன்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா? அப்படிப்பட்டவர்கள் மூலம், தள்ளப்பட்டவர்கள் மூலம், குஷ்டரோகிகள் மூலம் சீரியத்தின் பாளையத்திலிருந்து நற்செய்தி வந்தது. இங்க உணவு கொட்டி கிடக்குது, தேவன் எல்லாரையும் விரட்டிட்டாரு, வந்து எடுத்துக்கலான்னு சொன்ன அந்த நற்செய்தி வருதுங்க. சில நிமிடங்கள்லயே சிறையிருப்பு மாறிடுச்சுங்க. பஞ்சம் போயிடுச்சு. வீட்டு வாசல்ல சாப்பாடு அவ்வளோ சீப்பா அள்ள குறையாம நடந்துச்சு. இது எப்படி நடந்தது? வாக்கு தத்தம், தீர்க்க தரிசியின் மூலம் கொடுத்த வாக்கு தத்தத்தை தேவன் அப்படியே நிறைவேற்றினார். அதே நேரத்துல வாக்கை நம்பாதவர்கள் மரித்தும் போனார்கள். தேவன் நமக்கு ஒரு வார்த்தை கொடுத்திருந்தா, நம்ம எல்லா பக்கமும் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில இது நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு இருந்தாலும், அந்த சிறப்பான நல்ல செய்தி நிச்சயமாய் நம்ம ஆத்மாவை குளிர்விக்குங்க. கண்டிப்பாய் நடக்கும். தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களும் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருப்பதினால் நிச்சயமாக ஒரு சிறப்பான செய்தியாக தேவன் அதை நிறைவேற்றுவார் என்று சொல்லி உங்களுக்கு அறிவிக்கிறாருங்க. 2வதாக உயிர்ப்பிக்கும் நற்செய்தி. குமாரன் மரித்து போனான் என்று நிச்சயமாய் முடிவு செய்திருந்தார் யாக்கோபு. ஆனால் எகிப்திலிருந்து, தூர தேசத்திலிருந்து நற்செய்தி வந்தது, குமாரன் உயிரோடு தான் இருக்கிறார் என்று. இது எதிர்பாராத இடத்திலிருந்து எதிர்பாராத வந்த ஒரு நற்செய்திங்க. இதற்கு வாய்ப்பே கிடையாது. அது ஃபைல க்ளோஸ் பண்ணது. இது திருப்பி திறக்க வாய்ப்பே கிடையாது. அவர் நம்ப மறுத்தார். ஆனால் வெளியே அவரால் அனுப்பப்பட்ட அடையாளங்கள், வண்டி எல்லாவற்றையும் பார்த்த போது அவர் நம்பினார். அவர் ஆவி உயிர்த்தது. மகனை சாதாரண நிலையில் அவர் காணவில்லை. அந்த நாட்டை ஆளுகிறவராக, உலகிற்கே படி அளக்கிறவராக, உயர்ந்த சிம்மாசனத்தில் இருக்கிறவராக மட்டும் காணாமல், தன் மொத்த குடும்பத்திற்கு என்று ஒரு நாட்டை ஆதாயப்படுத்தி அவர்கள் தேவைகளை சந்திக்கிற ஒரு அதிகாரம் உள்ள சிறப்பான மகனாய் தேவன் அவருக்கு காண்பித்தார். ஆமாங்க, சில காரியங்களுக்கு நம்ம எதிர்பார்த்து காத்திருந்து முடிஞ்சிடுச்சுன்ற செய்தி தான் நமக்கு வந்திருக்கும். நம்மளோட ஃபைல கூட க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க, ப்ராஜெக்ட் ஓவர்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. ஆனா செத்ததிலிருந்து எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்க கூடிய நம்முடைய தேவன் அந்த நற்செய்தியை நமக்கு கொடுப்பாருங்க.
இல்ல, அது உயிரோடு தான் பல மடங்கு அலங்காரத்தோடு மேன்மையோடு இருக்குதுன்றத நமக்கு காட்டுவார். எந்த காரியமெல்லாம் உங்க வாழ்க்கையில முடிஞ்சிருச்சு, இனி நடக்காது, இது நடக்க வாய்ப்பில்லையே நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? தேவன் உங்களை உயிர்ப்பிப்பாருங்க. எல்லா க்ளோஸ் ஆன ஃபைல்ஸையும் ஓபன் பண்ணுவார். உங்களுக்கு நீதி கிடைக்கும். செத்து போன உங்க ஆவி நிச்சயமாய் உயிர்ப்பிக்கப்படுங்க. நம்புங்க. மூன்றாவதாக, விடாய்த்து போன ஆத்துமாவை திருப்தியாக்குகிற நம்முடைய தேவன். ரூத் 1:6 இஸ்ரவேலிலிருந்து மோவாபுக்கு ஒரு நற்செய்தி வந்தது. நகோமி, நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டோம், புருஷன் போயாச்சு, புள்ள போயாச்சு, சொத்து சுகம் எல்லாம் போயாச்சு, இனி இதுதான் என் வாழ்க்கைன்னு முடிவே பண்ணிட்டாங்க. தன் மருமகளோடு விரக்தியோடு வேறு வழி இல்லாம மோவாப்ல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்த நற்செய்தி, இஸ்ரவேல தேவன் ஆசீர்வதிச்சுட்டாரு, அங்க உணவு கிடைச்சிருச்சு, பஞ்சம் போயிடுச்சுன்னு நம்பி தன் மருமகளோடு இஸ்ரவேலுக்கு வந்தாங்க. அவங்க உணவால மட்டும் திருப்தி ஆகலங்க. அவங்க வாழ்க்கை கசப்பா, வெறுப்பா, வெறுமையா இருந்த வாழ்க்கை நிறைவாய், இனிமையாய் தேவன் மாற்றினார். ஆமாங்க, மருமகள் மூலமாக அவங்களுக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்தார், ஒரு சிறு குழந்தையை கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் வம்சத்திற்கு ஒரு தாயாகவும் அவங்க இருந்தாங்க. தேவன் அவங்கள சம்பூரணமாய் திருப்தியாக்கினார். ஆமாங்க, வாழ்க்கையில தோல்வியை மட்டுமே இதுவரைக்கும் பார்த்திருக்கிறீங்களா? கசப்பான செய்தி, வேற வழி இல்ல, இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து தீரணும்ன்ற முடிவுக்கே வந்துட்டீங்களா? தேவன் இன்றைக்கு தூர தேசத்திலிருந்து ஒரு நற்செய்தி தராருங்க. உங்களை சம்பூரணமாய் திருப்தியாக்க அவர் விரும்புகிறார். அவர் காட்டும் இடத்திற்கு நம்பி போங்கங்க, விசுவாசிங்க. தேவன் உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை மொத்தத்தையும் மாற்றி சம்பூரணமாய் உங்களை திருப்தியாக்குவாருங்க. நான்காவதாக, மத்தேயு 8:5 சுகமளிக்கும் நற்செய்தி. இயேசு சுவாமி கப்பர்நகூமுக்கு போனாரு. அங்க போய் அவருடைய வேலையை செய்து கொண்டிருக்கும் போது 100க்கு அதிபதி அங்க வராரு. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான். அவர் ரொம்ப தூரத்துல இருக்காரு. ஆனாலும் இவர் விசுவாசத்தோடு கேட்ட போது, இவர் விசுவாசத்தை தேவன் மெச்சி கொண்டது மட்டுமல்லாமல், நீ போ, உன் வேலைக்காரன் சொஸ்தமாவான் சொல்லி அனுப்புறாரு. இவர் சொன்ன அதே வேளையில வேலைக்காரனும் சொஸ்தமா இருந்தான். வெகு நாளாய் வியாதியில இருக்கிறீங்களாங்க? ரொம்ப ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்களா? டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டுட்டாங்களா? விசுவாசத்தோடு அந்த 100க்கு அதிபதியை போல தேவனிடத்தில் போங்க. ஒரு வார்த்தை அவர் சொல்லுவாரானா உங்களுடைய சுகவீனம் நிச்சயமாய் மாறும். ஆனா அந்த அளவு நம்மகிட்ட விசுவாசம் வேணும் இல்லைங்க? நம் விசுவாசத்தை வளர்த்து கொள்ளுவோம். தேவனிடத்தில் பூரணமாய் நம்பி போய் ஜெபிப்போம். தேவன் நிச்சயமாய் உங்கள் வியாதியை மாற்றி பூரண சுகத்தை தருவாங்க. ஐந்தாவதாக உள்ள ஒரு நற்செய்தி, அது கட்டளையான ஒரு நற்செய்தி. அது என்னன்னு பார்க்கலாங்க. இயேசு சுவாமி நமக்கு எத்தனையோ விதமான நற்செய்திகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார், நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். ஆத்மாவை திருப்தியாக்குகிறார், உயிர்ப்பிக்கிறார். கண்டிப்பாய் செய்வார். விசுவாசத்தை சுதந்திரத்துக் கொள்ளலாம். ஆனா நமக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். உலகமெங்கும் போய் இந்த நற்செய்தியை பரப்புங்கள்னு சொல்றார். ஆமாங்க, இதுவே ரட்சணியனார். அவர் நமக்காக மரித்து உயிரோடு எழுந்து சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிறார் என்ற நற்செய்தி எல்லாருக்கும் போய் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையா இருக்குங்க. நம்ம பரலோகத்துக்கு போனா போதாது, இந்த உலகத்துல தேவன் தரும் நன்மையால் நாம் திருப்தியானா போதாது, இது மற்றவங்களையும் போய் சேரணுங்க. அதுக்கு நாமே நற்செய்தியை அறிவிக்கிறவர்களாக, தூரதேசம் மட்டுமல்ல, சமீபத்தில் உள்ளவர்களிடம் கூட நாம் ஒவ்வொரு நாளும் கடந்து போகும்போது பார்க்கிற எல்லாரிடமும் நற்செய்தியை நாம் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. தேவன் நமக்கு கொடுத்த கட்டளையுமா இருக்குதுங்க. எஸ்தர் மொர்தெகாய் சொல்றாரு, இப்ப நீ அமைதியா இருந்தா ரட்சிப்பு வேற வழியா வரும்னு சொல்லி உங்களுக்காக வெகுமதிகளை வைத்து கர்த்தர் காத்திருக்கிறார். நமக்கு சமயம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையா இருக்குங்க. தேவனுடையத்திலிருந்து வரும் எல்லா விதமான நற்செய்தியை அனுபவித்து நாம் சந்தோஷமா இருக்கும் அதே தருணத்தில் மற்றவர்களுக்கும் நாம் சந்தோஷத்தை கொடுக்கத்தக்கதாக நற்செய்தியை அறிவிக்கலாங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரீர், அதிக நாளாய் சோர்ந்து நொந்து போயிருக்கிறேன் அப்பா. என் வாழ்க்கை இவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு, இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி இருக்கிறேன் கர்த்தாவே. சுற்றிலும் அராஸ்டான நிலையில காணப்படுகிறேன், நன்மை வர வாய்ப்பே இல்லைன்ற சூழ்நிலையில காணப்படுகிறேன். ஆனாலும் தேவனே, இந்த நாளில் எனக்கு நீர் கொடுத்த நற்செய்திகளுக்காக உமக்கு நன்றி. அதை விசுவாசித்து பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். அதே
அதே நேரத்தில் நானுமே நற்செய்தி அறிவிக்கிறவளாக மாறத்தக்கதாக ஒரு புதிய அபிஷேகத்தால் என்னையும் அபிஷேகியும். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் பரத்திலிருந்து தேவன் உங்களுக்கு தந்த எல்லா விதமான நற்செய்திகளும் வாக்கு தந்தங்களும் நிறைவேறுவதாக விசுவாசித்து சுதந்திரித்துக் கொள்வீர்களாக என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.